Hi friends, welcome to Green Aura Garden. என்னடா இது Green Aura Garden சேனலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீட்டுக்குள்ள இருந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டோரில் பிளான்ஸ் வளர்த்துறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம செடிகள் வளர்த்துறதுக்கும் இல்லைன்னா நம்ம அழகாக வந்து ஃப்ளவர்ஸ் போட்டு வைக்கிறதுக்கும் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்லாம் வந்து நான் நிறையா வீடியோஸ் வந்து பார்த்துருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு தான் நானும் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸை. ஸோ நான் சொல்கிற ப்ராடக்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா சிலிகான் ஸ்டிக்கி வேஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்த ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அது ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் வந்து இந்த சிலிகான் ஸ்டிக்கி வேஸ் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சிலிகான் மெட்டீரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சிலிகானில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே போல தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இண்டோரில் பிளான்ட்ஸ் வந்து வளர்த்துறதுக்கும் இந்த மாதிரி அழகாக இந்த பாட்டில் ஷேப்லேயே வந்து இந்த சிலிகான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். பேக் சைடில் வந்து இதை நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்டிக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது யூஸ் பண்ணும்போது இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம டைல்ஸில் இல்லைன்னா நல்லா பிளெயினாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸ், சொரசொரப்பாக இருக்கக்கூடிய இடத்துல இதை வந்து ஒட்டினீங்கன்னா ஸ்டிக் ஆகிறது இல்லை. ஃப்ரிட்ஜோட டோரில் இல்லைன்னா சைடில் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங் லுக்கோட இருக்குங்களா. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பாட்டில் மாதிரி இருக்குதுங்களா, ஸோ இந்த இடத்துல நம்ம வாட்டரை வந்து ஃபில் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பிளான்ட்ஸ் இல்லைன்னா ஃப்ளவர்ஸ் நம்ம டெய்லியுமே வந்து ஃப்ளவர்ஸ் போட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணுறது அப்படின்னாலுமே, ஏன்னா அது வந்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சாதான் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்கான ஒரு ஃப்ளவர் வேஸாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய இடமும் பார்த்தீங்கன்னா டைல்ஸாக இருந்தாலுமே அது வந்து பிளைன் சர்ஃபேஸாக இருக்கணும். கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருந்தாலுமே இது வந்து ஸ்டிக் ஆகிறது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் இன்னொரு ப்ராடக்ட்டை வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதை அந்த அளவுக்கு வந்து ஸ்டிக் ஆகலை. ஸோ இதுலேயுமே வந்து ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னங்கிறது நான் வீடியோட எண்டில் வந்து நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் இருக்கும். நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து இந்த பிங்க் கலர், இன்னொன்று வந்து ப்ளூ கலரு. இதோட ரேட் நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 290. 2 பீஸ் வந்து 290 வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டிக் பண்ணி பார்த்துட்டு நம்ம மணி பிளான்ட் வந்து வச்சு பார்க்கலாம் எப்படி ஸ்டிக் ஆகுது அப்படிங்கிறதும். இதோட மைனஸாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்களா, ஸோ அதுவும் என்ன அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு வாட்டர் ஃபில் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது நான் எடுத்து அந்த ஸ்டிக்கி வேஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த சிலிகான் ஸ்டிக்கி வேஸ் அதை வந்து நான் என்னோடய ஃப்ரிட்ஜில் தான் நான் வந்து விட்ட போகிறேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து நான் சொரசொரப்பாக இருக்கிற இடத்துல ஸ்டிக் பண்ணால் அது வந்து சரியாக ஒட்டாதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பேக் சைடில் இருந்து அந்த பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி இது நம்ம ஒன்ஸ் ஒரு இடத்துல ஓட்டிட்டா மறுபடியும் வேறு இடத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம், எடுத்து வேறு இடத்துக்கு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அதில் போட்டிருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சும்மா அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும், இது வந்து ஒட்டிடுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பின்னால் இருக்கக்கூடிய அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம டைல்ஸில் இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். ஆனால் ஒட்டும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த மாதிரியான அந்த ஏர் பபிள்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் அது நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது. இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பபுள்ஸ் வந்து இருந்ததுன்னா நம்ம வாட்டர் ஃபில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிடுது. ஸோ இப்போ நம்ம இதை ஒட்டிட்டோம், வாட்டர் நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த மாதிரியான சிலிகான் ஸ்டிக்கி வேஸ் இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணி பிளான்ட்லாம் வந்து வளர்த்தலாம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. பட் ஆனால் பெரிய அளவில் வந்து நம்ம மணி பிளான்ட் எதுவும் பெருசாக வளர்த்த முடியாது. ஏன்னா இதில் வாட்டர் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பிடிக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்கு வேணால் நம்ம இதை வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இன்னமும் கூட நம்ம வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த லிமிட்டுக்கு நம்ம வாட்டர் ஃபில் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்டிக்கியாக நிற்கிது. நான் ஒரு மைனஸ்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்ன பார்த்திங்கன்னா நம்ம அதிக அளவில் வாட்டர் ஃபில் பண்ணாலும் அது வந்து என்ன ஆகுதுன்னா இதை ஆக்சுவலாக அப்படியே ரிமூவ் ஆகி வந்துடுது. இப்போ நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த ஏர் பபிள்ஸ் இருக்கனால நம்ம தண்ணியை ஃபில் பண்ணதுமே ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ இப்போது ஒரு வேளை நம்ம இன்னும் அது எக்ஸஸாக வாட்டர் வந்து நம்ம ஃபில் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லா இடமும் அந்த ஏர் பபிள்ஸ் வந்து அந்த ஸ்டிக்கி வேஸ் வந்து அப்படியே ரிமூவ் ஆகி வர்றது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸு. ஸோ அதனால் வந்து இது 100% ஸ்டிக்கியாக அப்படியே ஒரு 1 வீக்குக்கு நிற்குமா அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான். ஸோ நம்ம வேணால் சைடில் வந்து டேப் போட்டு வேணால் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய கம்லேயே வந்து இது நல்லா ஸ்டிக்கியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து 100% கேரண்டி கிடையாது. கண்டிப்பாக இது வந்து ஸ்டிக்கியாக நிற்காது. ஏன்னா இது பார்த்திங்கன்னா வாட்டர் நம்ம ஃபில் பண்ணதுமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிமூவ் ஆக ஆரம்பிக்குது. அந்த வெயிட் ஆக ஆக சைடில் அப்படியே ரிமூவ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து வாட்டர் நான் ஃபில் பண்ணிட்டேன். இதில் நான் வந்து குட்டியாக அழகாக மணி பிளான்ட்டை தான் நான் வந்து வைக்க போகிறேன். ஏன்னா மோஸ்ட்லி நம்ம இன்டோர் பிளான்ட்ஸில் வந்து மணி பிளான்ட் வச்சா மட்டும்தான் அதுவும் தண்ணியில் போட்டு வைக்கும்போது அது வந்து நல்லா வளரும். ஸோ இந்த ஃப்ளவர் வேஸோட வாட்டர் கெப்பாசிட்டிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு மணி பிளான்ட் ஒன்று மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக வளரும். மற்ற எந்த ஒரு பிளான்ட்டும் வளருங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இது வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக தான் பிடிக்குது. பட் மணி பிளான்ட்டை போட்டு வைக்கும்போது அது க்ரீனாக இருக்கும், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து மணி பிளான்ட் வேணால் போட்டு நம்ம இதில் அழகாக வளர்த்தலாம். சொல்லதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து நம்ம அழகாக வந்து ஒரு ஃப்ளவர் வேஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ இது தேவைன்னா நம்ம இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம், இல்லை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த மைனஸ் வந்து இருக்குது. நம்ம வாட்டர் ஃபில் பண்ணால் கீழேருந்து அது வந்து ரிமூவ் ஆகி வந்துடுது. மற்றபடி பிளான்ஸ் வச்சு பார்க்கும்போது பார்க்கறதுக்கு அழகாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம வேணால் இது விழாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சைடில் இந்த ஒயிட் டேப் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுட்டா வேணால் ஸ்டிக்கியாக நிற்கும். மற்றபடி 100% ஸ்டிக்கியாக இது இல்லை. ஸோ ஒருவேளை நீங்கள் யாராவது இந்த சிலிக்கான் ஸ்டிக்கி வேஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு வந்த ப்ராடக்ட் வந்து நல்லா 100% ஸ்டிக்கி ஆகுதா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பட் நான் ட்ரை பண்ண 2 ப்ராடக்ட்டுமே வந்து ஆக்சுவலாக எனக்கு 2 ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இல்லைங்களா. இன்னொன்று வந்து ப்ளூ கலர். ஸோ அதுவுமே அப்படி தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ஸ்டிக்கியாக நிற்கலை. வாட்டர் ஃபில் பண்ணால் அது ஃபுல்லாகவே கலந்து வந்து விழுந்துருது. ஸோ இந்த பிங்காவது ஓரளவுக்கு வந்து ஸ்டிக்கியாக நிற்குது. இப்போ இதுவுமே பார்த்திங்கன்னா இன்னும் ரிமூவ் ஆகி வந்துச்சு பாருங்கள். டேப் போட்டால் வேணால் நமக்கு வந்து இது நிற்கும், பார்க்குறதுக்கும் உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ நான் சொன்ன அந்த ப்ளூ கலர் ஸ்டிக்கி வேஸும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இல்லாத போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து நல்லா ஸ்டிக்கியாக நிற்குது. நம்ம ஒன்ஸ் வாட்டரை வந்து ஃபில் பண்ணிட்டா அப்படியே பல்ஜாகி ரிமூவ் ஆகி வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆக்சுவலாக இந்த ப்ளூ கலரில் பார்த்திங்கன்னா தண்ணி நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயாவது ஓரளவுக்கு நின்றுது. இது சுத்தமாகவே ஸ்டிக் ஆகலை, உடனே ரிமூவ் ஆகி வருது பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வந்து போட்டு டெக்கரேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டெய்லியும் கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வந்து தண்ணியில் போட்டும் கூட அழகாக நம்ம ஃப்ரிட்ஜ் டோரில் வந்து போட்டு வைக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தவரையும் நீங்கள் டேப் வந்து சைடில் ஒட்டிட்டு நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணி அழகாக வந்து வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய அந்த கம்லேயே வந்து ஸ்டிக் ஆகும் அப்படிங்கிறது வந்து 100% கிடையாது. கண்டிப்பாக ஒரு 1 டேலேயே வந்து அது வந்து கீழே விழுந்துடும். நம்ம எந்த அளவுக்கு வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏர் பபிள்ஸ் அப்படியே ரிமூவ் ஆகி விழ ஆரம்பிச்சிடும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வாங்காதீங்க. ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு வாங்கின ப்ராடக்ட் நல்லா இருக்கா அப்படிங்கிறது மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.